திருநங்கையை நான் ஃபீல் பண்ணதுலேருந்தே இந்த சொசைட்டி என்னை வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணுறதை வந்து ரொம்ப அதிகமாகவே வச்சுட்டு இருந்தாங்க. எண்களை வச்சு என்னை கூப்பிடுறது, ரொம்ப பொட்டை, அலி, 9, உஷ் அப்படின்ற. அவங்க முன்னாடி நான் அழுனாலும் தனியாக நான் தூங்கும் பொழுது அன்றைய அந்த மாதிரியான நேரங்களில் ரொம்ப அதிகமாக அந்த வார்த்தைகளை வச்சு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். பார்ப்பாங்க தெரியுமா, அது ஒரு அடி அடிச்சிட்டா கூட கஷ்டம் தெரியாது. நம்மள ஒரு மாதிரி ஏளனமாக, ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குற அந்த சொசைட்டி இருக்கு இல்லையா. நான் ரொம்ப அதிகமாக காதலிச்சது, ரொம்ப அன்பு வச்சது அவங்க இன்னைக்கு இல்லை. ஸ்கூல் போகும்பொழுதே ரோட்டில் எங்கேயாவது ஒரு திருநங்கை பிச்சை எடுக்கிறது பார்க்கும்பொழுது ஒரு விதமான பயம், எங்கே இந்த சொசைட்டி நம்மளையும் அந்த மாதிரி தள்ளிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் இண்டியா ரேடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நான் முறையான ஒரு தேர்ச்சியின் அடிப்படையில் தான் நான் அனௌன்ஸராங்க ஆனேன். ஆனால் அங்கும் கூட எனக்கு ஒரு சில குறைகளை வந்து அவங்க சொன்னாங்க. இந்த வாய்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, அந்த புத்தக காட்சியில் நிறைய பேர் புத்தகம் வாங்க வராங்களோ இல்லையோ, என்னுடைய வாய்ஸை கேட்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னுடைய சரி, ஒரு தடவை நம்ம இப்போ வந்து இந்த வாய்ஸை திருப்பி கேட்க போகிறோம். வாசக பெருமக்களின் கனிவான கவனத்திற்கு வாசகர்களுக்கான நுழைவுச்சீட்டு சரியாக 11 மணி அளவில் வழங்கப்படும். மாலை முஸ்வைப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு பர்சன் கூட இருக்கோம். ரொம்ப ஒரு சூப்பரான இன்டர்வியூ இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். யார் கூட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல்ல ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா PhD முடிச்சு ஆங்கில பேராசிரியராக வந்து இருக்கிறாங்க முதல் டிரான்ஸ்ஜெண்டர் டாக்டர் என் ஜென்சி கூட இன்னைக்கு இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் கூட உட்காந்துக்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பர்சனலாக உங்களுக்குன்னு ஹாபிஸ் வந்து நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். உங்களுடைய ஹாபிஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ என்னுடைய ஹாபிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். தனிமையில் இருக்கும்போது நிறைய சாங்ஸ் கேட்பேன், நல்ல டான்ஸ் ஆடுவேன். என்னை மெருகேற்றிக்கிறதுக்காக நிறைய நாள் என்னுடைய பெட்ரூமில் இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்த்துருப்பேன். ஏன்னா இந்த சொசைட்டியில் திருநங்கைகள் அப்படின்னாவே அவங்கள பார்க்குற விதங்கள், நம்ம நடக்கிற விதங்கள், நம்ம அணிகிற ஆடைகளின் பற்றின கேலி கிண்டல்கள், இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுனால இந்த வெளியில் போகும்போது நான் எப்படி இருக்கணுன்றதுக்காக நிறைய நாள் கண்ணாடி முன்னாடி நின்று நானே என்னை பார்த்துட்டே இருப்பேன், என்னை சரி செஞ்சுட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் என்னை இந்த சொசைட்டிக்கு, அதாவது அடக்குமுறைகள், பல்வேறு தரப்பட்டான யோசனைகள் அதெல்லாம் எங்கள் மேலே திணிக்கும் பொழுது என்னை வந்து எப்படியெல்லாம் மாற்றி காட்டிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்தா நிறைய நாள் வந்து யோசனை பண்ணுற நேரங்கள் தான் ரொம்பவே அதிகம். அண்ட் புத்தகங்கள் நிறையா படிப்பேன்னு சொல்லி சொன்னீங்க. எந்த மாதிரி புத்தகங்களை படிப்பீங்க? நான் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்மந்தமான புத்தகங்கள் ரொம்ப படிப்பேன். சூப்பர். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக வந்து இருக்கீங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா, இல்லைனா வந்து ஏன் வந்து இங்கிலீஷை ஸ்பெசிஃபிக்காக சூஸ்? ஸோ நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா பேராசிரியர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து முடிவு பண்ண ஒரு திருநங்கையாக. 12ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது தான் நான் எந்த துறையில் வந்து நான் வந்து பேராசிரியர் ஆகணுன்றதை டிசைட் பண்ணேன். ஏன்னா 12ஆம் வகுப்பில் நான் வந்து ஆங்கிலத்தில் ரொம்ப குறைந்த மதிப்பெண்களை எடுத்தேன். இப்போ இன்றைய காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு வராத விஷயத்தை யாரும் முயற்சி பண்ண வர வச்சுக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் 12th படிக்கும் பொழுது எனக்கு வராத இருந்த அந்த ஆங்கிலத்தை 10ஆம் வகுப்பில் பேராசிரியராக திருநங்கையாக ஆகிற பேராசிரியராக இருக்கணுன்றதை முடிவு பண்ணேன். ஆனால் 12th வந்து இங்கிலீஷ் ரொம்ப கம்மியான மார்க் இருக்கிறதுனால தான் அப்படி அந்த இங்கிலீஷில் என்ன தான் இருக்குது, அப்போ ஏன் நம்ம ஆங்கிலத்துறையில் பேராசிரியர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணேன். சூப்பர். இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கீங்க. பட் உங்களுடைய காலேஜ் டேஸ் அப்படின்னும் போது அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காலேஜ் டேஸை பற்றி சொல்லுங்கள், காலேஜ் மெமரிஸ் பற்றி சொல்லுங்கள். காலேஜ் மெமரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸு, பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. நிறைய பேர் நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்னை பின்னாடி கேலி கிண்டலும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த மாதிரி கேலி கிண்டல் என்கிட்ட வந்து நேரடியாக என்னை தாக்க முடியாததுக்கான, என்னை வந்து அந்த இடத்துல தாக்க முடியாமல் அவங்க ஒதுங்கி போகிறதுக்கு என்னோடய எஜுகேஷன் தான் அங்கே என்னை எல்லா இடத்துலையும் காப்பாற்றுச்சு. ஸோ நான் கிளாஸில் முதல் மாணவராக இருந்தது தான் எல்லா இடத்துலையும் எனக்கான அந்த கேலி கிண்டலேருந்து என்னை வந்து நிறைய இடத்துலேருந்து சொசைட்டிலேருந்தும் சரி, பள்ளி பருவ காலங்களிலும் சரி, கல்லூரி பருவ காலங்களிலும் சரி என்னை வந்து ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி எனக்கு எஜுகேஷன்லேருந்து என்னை காப்பாற்றுச்சு. சூப்பர். உண்மையில் நான் நிறைய படிப்பீங்களா நீங்கள் ஸ்கூல் டேஸ், காலேஜ்? சீரியஸ்லி நிறைய படிப்பேன். ஓகே. டியூஷன்லாம் போய் படிப்பீங்களா, இல்லை நீங்களே? டியூஷன் எல்லாம் போனதே கிடையாது, நானே தான். ஓகே. அதை படின்னு சொல்லாமலே வந்து நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த படிப்பு மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சிட்டோம். அடுத்து நம்மளுடைய ட்ரீம் ஜாப் அப்படின்னும் போது ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த ட்ரீமை வந்து உங்களுக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்கவங்ககிட்ட நீங்கள் சொல்லும்போது எப்படி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க?
ஸோ நான் இந்த மாதிரி முதல்ல லயோலா கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் பேராசிரியர் நியமனம் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆர்டர் வாங்கும்பொழுது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நிறைய பேருக்கு சொன்னேன். அவங்க என்னுடைய மாரல் சப்போர்ட்டர்ஸ் ஒரு சிலர் இருக்கிறாங்க. என்னை வந்து உண்மையாலுமே அப்படியே ஏற்றுக்கிட்டு என்னுடைய வளர்ச்சியில் அவங்க ஒரு முதுகெலும்பாக எனக்கு இருக்கிற என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் ஷேர் பண்ணேன். அவங்க வந்து அதாவது அதை சொல்லும் பொழுதே என்னை அறியாமல் ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு திருநங்கை மக்கள் இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் திருநங்கை மக்களை பற்றின ஒரு பார்வை அவங்க மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான ஒரு பார்வைகள் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணுன்றது சின்ன வயசுலேயே நான் ஸ்கூல் போகும்பொழுதே ரோட்டில் எங்கேயாவது ஒரு திருநங்கை பார்க்கும்போது அவங்க ரோட்டில் பிச்சை எடுக்கிறது பார்க்கும்பொழுது ஒரு விதமான பயம், எங்கே இந்த சொசைட்டி நம்மளையும் அந்த மாதிரி தள்ளிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்களிலிருந்து நானும் விடுபடணும், இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணுன்றதுக்காக நான் அப்பயே வந்து டிசைட் பண்ணிக்கிட்டேன் நம்ம காலேஜில் ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது நான் அடையும் பொழுது இதை வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் கையில் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது இன்னும் இந்த சந்தோஷம் முழுமை பெறலை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கவர்மெண்ட் அரசினர் கலைக்கல்லூரியில் நிரந்தர பணி ஆங்கிலத்துறையில் உதவி பேராசிரியர் ஆகும்பொழுது தான் இது வந்து நிறைவடையும். இது வந்து என்னுடைய நிறைவு மட்டும் கிடையாது, என்னை எதிர்நோக்கி வருகின்ற எனது சமூகத்தினுடைய நிறைவாகவும் இதை நான் பார்க்குறேன். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகிற ஜேர்னி அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமாக இருந்திருக்காது. நிச்சயமாக பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு தான் அதில் என்ன இருக்க கஷ்டம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த த்ரூ இந்த ஜேர்னியில் வந்து யார் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தா? ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் என்னுடைய அம்மா தான், அவங்க தான் எல்லா விதமான சப்போர்ட்டும். அதுக்கப்புறம் நான் எம்ஏக்காக எங்கள் ஊர்லலாம் எம்ஏ இங்கிலீஷ் கிடையாதுன்றதால நான் சென்னை நோக்கி என்னுடைய படிப்புக்காக என்னுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வரும்பொழுது யாருடைய சப்போர்ட்டுமே கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் நானாகவே சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு தான் என்னுடைய ஹையர் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணேன். யாரும் உங்களுக்கு தெரியாது? யாருமே எனக்கு தெரியாது. எங்கள் சிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களும் கிடையாது. அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். அப்படி வரும்பொழுது நான் அந்த தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் சென்னை புத்தக காட்சியின் அறிவிப்பாளராக ஒரு 12 ஆண்டுகளாக நான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதனுடைய இன்கம், அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்ஸராக இருந்திருக்கேன், அதனுடைய இன்கம். அப்புறம் நிறைய போலீஸ் அகாடமிஸ்லலாம் நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றின அவேர்னஸ்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சம்மந்தமான லெக்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது மூலமாக வர இன்கம்ஸு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நிறைய நாள் கொஞ்சம் பார்ட் டைம் லெக்சராக இருந்திருக்கேன். இந்த மாதிரியான இன்கம்ஸ் வச்சு தான் என்னோடய ஸ்டடீஸை வந்து நான் பிஹெச்டி வரைக்கும் கொண்டு வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, உங்களை நீங்களே வந்து பார்த்து பெருமைப்படுறக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த தருணத்தை பற்றி சொல்லுங்கள். எப்போ நான் வந்து நான் சூப்பர்ரா இது பண்ணிட்டேன்ல, இவ்வளோ கஷ்டம்னு சொன்னாங்க ஆனால் என்னால் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக என்னுடைய வகுப்பில் நான் ஒரு பிஏ இங்கிலீஷ்லையும் சரி, எம்ஏ இங்கிலீஷ்லையும் சரி, நான் பிஏலையும் எம்ஏலையும் கோல்டு மெடலிஸ்ட்டு. 12ஆம் வகுப்பில் நான் வந்து என்னுடைய வகுப்பில் முதல் மாணவராகவும் தேர்ச்சி பெற்றேன். அதெல்லாம் கடந்து இந்த பிஹெச்டியை வந்து நான் முடிக்கும் பொழுது தான், அந்த முடிக்கிற தருவாயில் தான் எனக்குன்னு ஒரு கட்ஸு, எனக்குன்னு ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம் அளப்பரிய எனக்கு கிடச்சிது. என்னுடைய பிஹெச்டி நான் வந்து முடிக்கும் பொழுது தான். ஏன்னா அதனுடைய அது ஒரு லக்காக வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் பயணிச்சுட்டே வந்தேன். அந்த பயணங்களின் ஒரு முழு நிறைவாக இது கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குறது இந்த பிஹெச்டி மட்டும்தான். ஸோ இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரொம்பவே சுலபமான ஒரு ஜேர்னியாக இருந்திருக்காது. இந்த ஜேர்னியில் திரும்ப வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ, நம்ம எவ்வளோ தான் வந்து ட்ரை பண்ணாலும் இந்த இஷ்யூலேருந்து நம்மளால் வந்து வெளில வர முடியலையே, நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடியே குழந்தைலேருந்து ஒரு 2வது வகுப்பு படிப்பது, அதாவது என்னை ஒரு திருநங்கையாக நான் ஃபீல் பண்ணதுலேருந்தே இந்த சொசைட்டி, என்னை வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணுறத வந்து ரொம்ப அதிகமாகவே வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான காலகட்டங்களில் அவங்க வந்து என்னை பேசும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது எண்களை வச்சு என்னை கூப்பிடுறது, ரொம்ப பொட்டை, அலி, 9, உஷ் அப்படின்ற பெயர்களை வச்சு எல்லாம் கூப்பிடும்பொழுது அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. அவங்க முன்னாடி நான் அழுனாலும் என்னுடைய படுக்கையில் என்னுடைய தனியாக நான் தூங்கும் பொழுது அந்த மாதிரியான நேரங்களில் ரொம்ப அதிகமாக அந்த வார்த்தைகளை வச்சு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வளர்ந்து அவங்க வந்து என்னை கேலி கிண்டல் பண்ணல் எதனால் செஞ்சாங்க, என்னோடய நடை, பாவனைகள், பேச்சு வச்சு இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஒரு ஆண் பெண் இல்லாமல் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு. அதே மாதிரி நான் காலேஜெல்லாம் படிக்கும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாயை திறந்து பேசினா கூட அந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லா மக்களும் நம்மளை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. இது என்ன ஒரு ஆண் பெண் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸாக இருக்குன்னு. அந்த மாதிரியான காலகட்டங்களில் நிறைய நாட்கள் இந்த மக்கள் நம்மளை அந்த பார்ப்பாங்க தெரியுமா, அது ஒரு அடி அடிச்சிட்டா கூட கஷ்டம் தெரியாது. நம்மளை ஒரு மாதிரி ஏளனமாக, ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குற அந்த சொசைட்டி இருக்கு இல்லையா,
அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குங்க. அதனால நிறைய நாட்கள் வந்து என்னுடைய வாய்ஸை வந்து நான் ஒரு ஆம்பளை மாதிரி டிக்கெட் கேட்கணும், ஆம்பளை வாய்ஸில் கேட்கணுன்றதுக்காக ரொம்ப கர்ஜிக்கும் குரல் எல்லாம் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நான் தோற்று தான் போயிட்டேன். பட் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய வாய்ஸை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் இப்போ நம்ம கேமராமேன் எல்லாருமே வந்து சொன்னாங்கல்ல, ஸோ நீங்கள் புக் ஃபேரில் வந்து அனௌன்சராக இருந்திருக்கீங்க, அப்புறம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேஷனேட்டாக இருக்கவங்களால தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த டேஸை பற்றி ஞாபகம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் முடிஞ்ச எங்களுக்காக கொஞ்சம் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஆல் இண்டியா ரேடியோவில் கூட பார்த்தீங்கன்னா, நான் முறையான தேர்வு எழுதி வாய்ஸ் டெஸ்ட் எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகி எல்லாத்துலேயுமே ஆடிஷன்லாம் வச்சு தான். ஆடிஷன் வச்சு ஓகே. எல்லாத்தையும் முறையான ஒரு தேர்ச்சியின் அடிப்படையில் தான் நான் அனௌன்சர் அங்கே ஆனேன். ஆனால் அங்கும் கூட எனக்கு ஒரு சில குறைகளை வந்து அவங்க சொன்னாங்க. இந்த வாய்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆண் பெண் கலந்த வாய்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கேயும் குறைகளாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் முறையாக வந்து அந்த தேர்வு எழுதி அதுக்கப்புறமா ஆடிஷன், அதுக்கப்புறம் டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ எல்லாத்துலேயும் நான் செலக்ட் ஆகி தான் போயிருக்கேன். இருந்தாலும் கூட அந்த இடத்துல என்னுடைய வாய்ஸ்க்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னை வந்து குறை சொன்ன இடங்கள் அந்த இடத்துலையும் ஒரு சில நபர்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் இவ்வளோ முறையான ஒரு தேர்வுகள், ஆடிஷன், இன்டர்வியூ எல்லாம் வச்சு எடுத்தாலும் கூட நம்ம வாய்ஸை வந்து அந்த இடத்துலையும் ஒரு கேவலமாகவோ ஒரு நினைக்கிற நபர்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் புக் ஃபேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம், அதாவது பப்பாசி நடத்துகிற இந்த புக் ஃபேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். சென்னையை பொறுத்தவரையும் இது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் நடக்கும். அந்த புத்தக காட்சியில் நிறைய பேர் புத்தகம் வாங்க வராங்களோ இல்லையோ, என்னுடைய வாய்ஸை கேட்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடியே அங்கே நான் அதே இடத்துல அனௌன்ஸராக இருந்திருக்கேன். திருநங்கையாக மாறியும் நான் அதே இடத்துல போய் ஒரு அனௌன்ஸராக உட்காந்துருக்கேன். அதனால் அந்த ஆரம்பத்தில் வந்து என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குமோ, மக்கள் எப்படி நினைப்பாங்களோன்னு கொஞ்சம் ஒரு சில பதட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா மக்கள் வந்து என்னை ரொம்ப நிறைய பேர் வந்து என்னை மோட்டிவேட் அண்ட் என்கரேஜ் பண்ணாங்க. உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது இன்னமும் என்னுடைய வாய்ஸை நல்லபடியாக அதை நம்ம ஷைன் பண்ணிக்கணும், இன்னும் இது வேறு மாதிரி சொசைட்டிக்கு இன்னும் நல்லா ஸ்மூத்தாக நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு உந்துதலை எனக்கு கொடுத்துச்சு அவங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம். அதை வச்சு தான் என்னுடைய இந்த வாய்ஸ் எல்லாம் நான் நிறைய பேர் நினைச்சேன் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணியோ திருப்பி திருப்பி பேசியோ எல்லாம் எனக்கு வரல. இது இயல்பாகவே எனக்கு வருது. சரி, ஒரு தடவை நம்ம இப்போ வந்து இந்த வாய்ஸை திருப்பி கேட்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட். ஓகே, முதல்ல ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுகிற மாதிரி. வணக்கம் நேர்களே, ஆல் இண்டியா ரேடியோ, நேரம் இரவு 9 மணி. தொடரும் நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணத்தில் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ஐ திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஆக்சுவலி வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அவங்க சொன்னது கரெக்டு தான். ஆக்சுவலாக அவங்க வந்து நெகட்டிவாக வந்து உங்களை மீன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான வாய்ஸ். அந்த வாய்ஸை வந்து மற்றவங்களால பேச முடியாதுல்ல. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. சூப்பர். இப்போ புக் ஃபேரோட அனௌன்ஸரும் கேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவா? கண்டிப்பாக. வாசக பெருமக்களின் கனிவான கவனத்திற்கு வாசகர்களுக்கான நுழைவுச்சீட்டு சரியாக 11 மணி அளவில் வழங்கப்படும். வாசக பெருமக்கள் அதுவரை சிந்தனை அரங்கில் சென்று அமர்ந்து பொறுத்தருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர். இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபீல்ட்ஸில் இதே மாதிரி கூப்பிட்டு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய இடங்கள்லாம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசைங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் கொடுக்குறாங்க. மெட்ரோ ட்ரெயின், அப்புறம் இந்த ரோட்ல கூட டிராஃபிக் பத்தின அந்த பாதசாரிகள் இப்பொழுது கடக்கலாம், அதெல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். நிச்சயமா இந்த இன்டர்வியூஸ் மூலியமா வந்து அவங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வந்து ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு மறக்க முடியாத தருணம் அப்படின்னு வாழ்க்கையில ஏதாவது இருக்கும், அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. மறக்க முடியாத தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஊர்லேருந்து சென்னையிலேருந்து இங்கே கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்து நிறைய என்னுடைய எம்ஏ அண்ட் எம்ஃபில்லாம் முடிச்சுட்டு ஒரு பிஹெச்டிக்காக நான் ரொம்ப நாள் தேடின இடங்கள், நிறைய கல்லூரிகளை ஏறி இறங்கியிருக்கேன். அது எனக்கு வந்து லயோலா காலேஜில் கிடச்சிது. என்னோடய கைடு வந்து டாக்டர் பி மேரி வித்யாபூர் செல்வி. அவங்க தான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்மளாம் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோன்னா அது அந்த ஒரு முயற்சியினுடைய விளைவு தான் இதெல்லாம். ஸோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக நான் பார்க்குறேன். காலேஜ் ஃபஸ்ட் டே அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஆஸ் அ ப்ரொஃபஸராக நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ அந்த நாள் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு? ஸோ ஃபஸ்ட்டு டே இன் காலேஜ் ஆஸ் அ ப்ரொஃபஸர் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எண்ணம் வார்த்தைகளே இல்லாத ஒரு தருணம் தான் அது. ஏன்னா
என்ன இன்னொரு அங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நான் பிஹெச்டியும் பண்ணேன். அதனால் அங்கே இருக்கிற மாணவர்கள், பேராசிரியர்கள் அவங்களுடைய அந்த எண்ணங்கள், சிந்தனைகளை பற்றியெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளை பற்றியோ இல்லை திருநங்கைகளை பற்றின ஒரு புரிதலை அந்த கல்லூரியில் ஆண்டுதோறும் பேராசிரியர்களாகட்டும், மாணவர்களுக்காகட்டும் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதனால் அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ வேறு எங்கேயாவது ஒரு கல்லூரிக்கு நான் சென்றிருந்தால் ஒரு வேலை கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு யோசனைகள் இருந்திருக்கும். மற்ற அந்த இடத்துல எனக்கு அந்த மாதிரி யோசனைகள்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ ஆர்வமாக போவாங்க, அதே மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆனோடனே ஒரு டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வரும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அப்புறம் உங்கள் ப்ரொஃபஸர் இந்த ரிலேஷன்ஷிப் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அப்படின்னா நிறைய இடத்துல நிறைய குழப்பங்கள் தான் அதிகமாக நடக்கும். மாணவர்கள் கூட வந்து அவங்க பேசுறது, கடிந்துக்கிறது, இதனால வந்து நிறைய வேறுபாடுகள், மாணவர்களுக்கு இவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்படும். ஸோ அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மாணவர்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்டே இருப்பேன். ஏன்னா அது அந்த அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நம்மளை ஷோ பண்ணிக்கணும். மாணவர்களாகட்டும், இந்த சொசைட்டி ஆகட்டும், அது எதாக இருந்தாலும் நம்ம சம்திங் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் தெரியும், எப்பவுமே மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை வந்து வாழ்த்த மாட்டாங்க, கங்க்ராச்சுலேஷன் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே டீச்சர்ஸ் தான் மாணவர்களை வாழ்த்துவாங்கன்ற ஒரு எண்ணங்களில் ஒரு கோட்பாடுகளை நம்மளாம் வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் எங்கள் கல்லூரியும் சரி, எங்கள் மாணவர்களும் அப்படி கிடையாது. என்னை வந்து அவங்க நிறைய நேரங்களிலையும் நிறைய இடங்கள்லையும் என்னை வந்து அவங்க கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவாங்க. அது எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும், எனக்கு ஒரு அது மோட்டிவேஷனாக இருக்கும், அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், அது எனக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாகவும் இருக்கும். மாணவர்கள் வந்து மேம் கங்க்ராச்சுலேஷன் மேம், இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணும் மேம் அப்படின்னு சொல்கிறது. எப்பவுமே நம்ம ஆசிரியர்கள் தான் மாணவர்களை வந்து கங்க்ராஸ் பண்ணுவோம், மோட்டிவேட் பண்ணுவோம். எங்கள் கல்லூரியில் மாணவர்கள் வந்து என்ன கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறதும் மோட்டிவேஷன் பண்ணுறதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாகவும், என்னை இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணுன்றதுக்கான ஒரு உந்துதலாகவும் இது இருக்குது. ஓகே. மாணவர்களோட மறக்க முடியாத அனுபவம் அப்படின்றது ஏதாவது இருக்கா? அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக மாணவர்களோட நிறைய அனுபவங்கள் இருக்குது. நிறைய மாணவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, பேராசிரியர்களும் கூட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி மேம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களை தான் நீங்கள் நல்லா அவங்க கூட ஜோவியலாக பழகுறீங்கன்னு சொல்கிறாங்கன்னு நிறைய பேராசிரியர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்கள் இன்னொரு பேராசிரியர்கிட்ட சொல்கிறது கேட்கும் பொழுது இன்னும் மாணவர்கள் எல்லாம் நம்ம, அதாவது ஒரு ஆசிரியர் மாணவர் அப்படின்றத விட ஒரு அம்மா ஒரு குழந்தைகள் அப்படி பார்த்தோம்னா அந்த பிள்ளைங்க நம்மளை தேடி வருவாங்க. நம்முடைய எந்த ஒரு தாயும் வந்து எந்த ஒரு தாயானவங்களும் குழந்தைகளை வந்து கடிஞ்சிப்பாங்க, ஆனால் வெறுத்துற மாட்டாங்க, அவங்கள அப்படியே திட்டிட்டு ஒதுக்கிட மாட்டாங்க. அந்த மாதிரியான கொள்கைகளோட நம்ம மாணவர்களோட அணுகும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு வந்து குழந்தைங்க பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது திருநங்கைகளுக்கு. ஆனால் என்னுடைய வகுப்பறை, நான் செல்கின்ற வகுப்பறையில் இருக்கிற அனைத்து மாணவர்களையும் என்னோட குழந்தைகளை தான் நான் பார்க்குறேன். எப்போவுமே வந்து நம்ம ஒரு நீங்கள் ஆஸ் அ பர்சனாக வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு டைப்பாக இருக்கீங்க, ரொம்ப கேஷுவலாக வந்து பழகுறீங்க. டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து நீங்கள் இருப்பீங்க? அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, கடிந்து கொள்கிற இடத்துல கடிஞ்சிக்கணும் பசங்களை. அவங்களுக்கு ரொம்ப அதுக்குன்னு அவங்கள போட்டு அடக்குமுறையும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம சொல்லும் பொழுது நான் ஒரு பேராசிரியர் அப்படின்ற கர்வத்தோடு சொல்லாமல் அவங்க கூட இறங்கி போய் ஒரு அம்மாவாக சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது என்னோட. இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க மேக்ஸிமம்? இன்றைக்கி மாணவர்களுடைய அவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸை நம்ம முதல்ல ஒரு ஆசிரியராக இருக்கும்போது, ஒரு பேராசிரியராக இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேருந்து வராங்க. ஒரு மாணவர்கள் காலையில் அவங்க எவ்வளோ அலைச்சல், இப்போ பேராசிரியர்கள் மட்டும் அலைச்சல் பட்டு காலேஜுக்கு நம்ம அந்த டைமுக்கு ஓடணுன்றதுக்காக ஓடலை. மாணவர்களும் அவர்களது பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான இடத்துலேருந்து வருவாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம கேட்டு கூட அவங்கள ஸ்டார்ட் பண்ணலாம். நான் யூஸ்வலாக என்னுடைய வகுப்பில் இருக்கிற அனைத்து ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு வகுப்பில் இருக்கிற எனது மாணவர்களையும் நான் எனது குழந்தைகளை தான் பார்க்குறேன். அதனால் என் குழந்தைகளாக இருந்தால் நான் காலையில் போன உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். எப்போவுமே என்னுடைய வகுப்பை நான் வந்து அப்படி தான் தொடங்குவேன். அவங்க விஷ் பண்ணுறதை நான் அதுக்கு அடுத்து தான் பார்ப்பேன். அவங்க மேலே இருக்கிற அக்கறையினால நான் கேட்பேன், சாப்பிட்டீங்களா அப்படின்போது. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் இந்த காரணத்தினால சாப்பிட முடியல, டைம் ஆகிடுச்சு, இதனால் இப்படி வந்துட்டு எங்கள் வீட்டில் சமைக்கலை. அப்போ அந்த புரிதலெல்லாம் நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கணும். பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை அவங்க வந்து கேட்குற ஒரு மனநிலைமை அவங்களை ஏற்படுத்திட்டு தான் நம்ம சொல்லித்தரணும். ஓகே. ஸோ ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி சொன்னால் கேட்பாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய பர்சனலான ஒரு விஷயத்தை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ காதல், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
காதல் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு எங்க வயசுல ஒரு ஆண் மேலே ஒரு பெண் மேலே வர்றது தான் காதல் நம்ம எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. எல்லாருக்குமே காதல் இருக்கு. ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு, திருநங்கைகளும் இருக்கு, இயற்கைகளுக்கும் காதல் இருக்கு. ஸோ காதல்ன்றது என்னுடைய காதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அதிகமாக காதலிச்சது, ரொம்ப அன்பு வச்சது எங்கள் அம்மா மேலே தான். எங்கள் அம்மா அவங்க ஒரு மறக்க முடியாத ஒரு தருணங்கள். அவங்க இன்னைக்கு இல்லை. ஸோ அவங்க நிறைய நாட்கள் என் புள்ள வந்து கூடி சீக்கிரம் வேலைக்கு போயிடாதா, ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போயிடாதா, அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்குதேன்றது அவங்க நிறைய நாட்கள் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டின அந்த நாட்களெல்லாம் நினைக்கும் பொழுது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரு வேளை இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஓகே. நீங்க உங்களுடைய சமுதாயத்திற்கு, அதாவது நான் அந்த பிரிச்சு பார்க்க விரும்பல. பட் நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து ஒரு புரட்சிகரமா செய்யணும் அப்படின்னா, அது என்ன விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க? ஸோ நம்ம வந்து இப்போ நான் ஒரு திருநங்கையாக ஃபீல் பண்ணுறேன்னா, என்னை ஒரு திருநங்கையை நான் வந்து வெளியே முதல்ல படுத்திக்கணும். ஏன் இந்த சொசைட்டிக்காக நம்ம நிறைய நாட்கள் பயந்தே இருக்கிறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதாவது நம்ம பேசுனா அப்படி நினச்சிடுவாங்களோ, நம்ம நடந்தா அப்படி நினச்சிடுவாங்களோ, அந்த பயங்களை நம்ம அங்கே வந்து தவிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் இந்த ஷோவில் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் போட்டு உக்காந்துட்டு இருக்கிறதே ஒரு புரட்சி தான். கண்டிப்பா. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ வளர்ந்து வரக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்ல ஃபீல் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு யங் ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு படித்து நான் அவங்க நினச்ச ஒரு லட்சியத்தை அடைஞ்சு மேலே வரத்துக்கு அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதாவது ஒரு குழந்தை நார்மலான ஒரு மிடில் கிளாஸ்லேயோ ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறக்கும் பொழுது அது வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஹெச்டி வரையும் வரதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு திருநங்கையாக இருந்து ஒரு ஆண் பெண்ணை காட்டிலும் ஒரு பிரச்சனைகளும் சவால்களும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் அதிகமாக இருக்கிறது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மக்களுக்கு தான். ஸோ ஆண் பெண்ணாக இருக்கட்டும், திருநங்கைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் தான். நம்ம நினச்ச நம்ம வந்து சின்ன வயசுலேயே உருவாக்கின அந்த கோலை அடையிறதுக்கு. அதனால் நிறைய இடத்துல நம்ம இந்த சொசைட்டியோ இல்லை நம்மளுடைய பேரண்ட்ஸோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ நம்மளை நிறைய இடத்துல நம்மளை தாக்கி நம்மளை வந்து அடக்குமுறை பண்ணும் பொழுது அதை வந்து நம்ம அங்கேயே விட்டுறக்கூடாது. அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை சாப்பாடு கூட நான் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த ஒரு இடங்களிலும் என்னுடைய கல்வியை நான் எந்த காலத்துலையும் விட்டுணும்னு நான் ஒரு நாள் கூட நினைக்கல. அந்த மாதிரி நான் விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் இத்தனை மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன், எஸ்டீம்டு இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க சென்னையில் லயோலா காலேஜில். அப்படிப்பட்ட ஒரு காலேஜில் நான் ஆங்கிலத்துறையில் பேராசிரியராகவும் இருந்திருக்கேன். ஒருவேளை நான் எங்கேயாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய படிப்பையோ நான் முயற்சி பண்ண என்னுடைய இலக்கையோ நான் வந்து முன்னெடுத்து செல்லாமல் அதை வந்து பாதியிலே நிறுத்தியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது இல்லையா? ஸோ அதனால் கஷ்டங்கள் பிரச்சனைகளை வச்சு நம்மளை சொசைட்டி நம்மளை பண்ணுற அடக்குமுறைகளை வச்சு நான் செய்கிற வேலையிலையோ என்னுடைய எண்ணங்களிலோ என்னுடைய லட்சியங்களிலோ நாம் பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக டாக்டர் ஜென்சி மாதிரி நிறைய பேர் இந்த சொசைட்டியில் உருவாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போது ஒரு சில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சொசைட்டியில் அவ்வளோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, வீட்டில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல ஸ்ட்ரெஸ்ஸு நடுவில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சில தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. சில பேர் வந்து அவங்கள வர்த்திக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செய்திகள்லேயே விஷயங்களில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் உங்கள் மூலிமா அவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? எந்த விஷயத்தை நீங்கள் வந்து இந்த தவறை நீங்கள் தவிர்க்கணும், எதை வந்து நம்ம ஆட் பண்ணணும்? ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மேலும் அது குறிப்பிட்டு திருநங்கைகளை சொல்லணுன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய காதலர்களுக்காகவும் சொசைட்டி நம்மளை அக்செப்ட் பண்ணலன்றதுக்காகவும் ரொம்ப அன்பாக பழகணுங்க நம்மளை வெறுக்கிறாங்கன்றதுக்காகவும் நிறைய வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க மெயினாக. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடல் பாவனைகளை வச்சியும் நான் இப்படி மனசளவில் ஒரு பெண்ணாகவும் வெளிப்பட தோட்டத்தில் ஒரு ஆணாகவும் இருக்கிறத நினச்சி அவங்க நிறைய நாட்கள் கவலைப்பட்டு நிறைய பேர் வந்து தி கமிட் சூசைட். ஸோ அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ என்னை நான் ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன். என்னை ஒரு நாளும் என்னை நான் ரசிக்கிறேன். என்னை வந்து நான் வந்து சந்தோஷமாக நினைக்கிறேன். எல்லா மனுஷங்களுக்குள்ளும் செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம செல்ஃப் லவ் இல்லாமல் மற்றவங்களை எப்படி லவ் பண்ண முடியும் இல்லையா? நம்ம வாழ்க்கை முதல்ல கடவுளுக்கு நம்ம இவ்வளோ அழகாக கொடுத்துருக்குது நமக்காக தான், நம்ம வாழணுன்றதுக்காக தான். நம்ம ஏன் எல்லாரும் அந்த அன்பையும் இந்த சந்தோஷத்தையும் மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்து ஓடிட்டுருக்கோம்? ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். எங்கேருந்து சந்தோஷம் நம்மளுக்கு ஆரம்பமாகும்னா நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பமாகும், நம்மக்கிட்ட இருந்து தான் அது தொடங்கும். அது தெரியாமல் எங்கே இருக்குது இந்த சொசைட்டி என்னை அக்செப்ட் பண்ணல, என்னை இப்படி ஏற்றுக்கலன்றதுக்காக நம்ம சூசைட் பண்ணிக்கிட்டால் எல்லாம் சரியாயிடுமா? அப்போ எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்குமா? இந்த சொசைட்டியில் ஒரு நாள் அவங்கள புரிஞ்சுக்குமா?
வாய்ப்புகளே கிடையாது. அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. நான் ஒரு திருநங்கையா பொறந்திருக்கிறதாலேயே நான் என்ன ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ஒரு நாள் கூட நம்ம ஏன் இப்படி பொறந்தோமோன்னு நான் நினைச்சதே கிடையாது. இனிமே நினைக்கவும் மாட்டேன் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு திருநங்கைகளும் சரி, ஒவ்வொரு திருநம்பிகளும் தங்களை நினைக்கணும். இந்த இந்த பிறவி வந்து நம்மளுக்கு சம்திங் ஸ்பெஷல். ஸோ எல்லாரும் எங்களை 9 9ன்றாங்க. அந்த 9 அப்படின்ற எண்ணுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அது நிறைய அதுக்கு ஒரு பொருட்கள் இருக்குது. அதை பார்க்கணும் நம்ம. அப்போ நம்மளை கேவலமாக அவங்க பேசிட்டோம். ஆனால் நான் வேறு மாதிரி அந்த கருத்துக்களை எடுத்துக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நீ ஒரு வழியாக நடத்தினாலும் நான் வேறு வழியாக போய் என்னை வேறு மாதிரி காட்டிக்குவேன் அப்படின்றத நீங்கள் என்னையே கூட எக்ஸாம்பிளாக வச்சு நிறைய இடத்துல உங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை நினச்சி வர நம்மளை எதிர்கொண்டு காத்து கொண்டிருக்கிற அனைத்து லட்சியங்களும் நம்ம வந்து சேரும், நம்ம கைக்கு வந்து சேரும். நிச்சயமா. அடுத்து நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஸோ இந்த சொசைட்டியில் நான் என்ன ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய கருத்து. அது செஞ்சாவே போதும், வேறு எதுவும் செய்ய வேணாம். இந்த சொசைட்டியில் நீங்கள் எல்லாரும் ஆண் பெண் அவங்க எல்லாரும் இயற்கைன்னு சொல்லிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் ஏன் திருநங்கைகளையோ திருநம்பிகளையோ அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்றது தான் என்னுடைய முதல் தரமான கருத்து. அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது? இல்லை, நீங்கள் எல்லாரும் ஆண் பெண்கள் எல்லாரையும் வந்து ஆடி பாடி தழுவுறீங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு தரமாச்சும் எங்களை நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? எங்களையும் தழுவணும், எங்களுக்கும் மனசு இருக்குது, எங்களையும் தேற்றணும்னு நீங்கள் ஒரு நாளாவது நினச்சிருக்கீங்களா? யாரும் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் எங்களை வந்து நாங்கள் என்னவோ வேற்று கிரக வாசிகளாகவும் நாங்கள் என்னவோ வானத்துலேருந்து குதிச்சவங்களும் கிடையாது. நாங்களும் இயற்கை தான், எங்களை அப்படியே ஏற்றுக்கோங்க. பேரண்ட்ஸுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பெண் குழந்தை மாதிரி இந்த திருநங்கையோ ஒரு திருநம்பியோ இருக்கிற குழந்தையோ நீங்கள் சேர்த்து அதே மாதிரி வளர்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆண் பெண்ணை காட்டிலும் உங்களுக்கு இந்த சொசைட்டியில் நிறைய நற்பெயர்களை சம்பாரித்து கொடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா திருநங்கைகளாக இருக்கட்டும் திருநம்பிகளாக இருக்கட்டும் ஆண் பெண்ணை காட்டிலும் அவங்க பலத்திலும் சரி அறிவிலும் சரி கண்டிப்பாக அவர்கள் வந்து சிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. நிறைய விஷயத்தில் அவங்க வந்து எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து இந்த சொசைட்டியில் உங்களுக்கு தேடி தருகிறதுக்காக அவங்க காத்துட்ருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு திருநங்கை மாதிரி ஒரு எண்ணமோ ஒரு திருநம்பி மாதிரி ஒரு எண்ணமோ ஒரு சிந்தனையோ ஒரு ஆட்டிடியூட் கொண்ட ஒரு குழந்தைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி அனுப்பிட்டீங்கன்னா அவங்க சொசைட்டியில் படுற கஷ்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது எங்களுக்கு மட்டும்தான் சரி தெரியும். அதாவது நெருப்பு மேலே கூட நடந்துடலாம், அதை விட இது கொடுமையானது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ அவங்கள வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வெளியே அனுப்பாமல் உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக ஒரு ஆண் பெண்ணாக சக மனுஷாலாக ட்ரீட் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுங்கள். அவங்களும் சாதிச்சு காட்டுவாங்க, அவங்க உங்களுக்கு நற்பெயர்களும் தேடி தருவாங்க. எஸ். ஸோ முதல் விஷயம் வந்து வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துலேயே நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுத்தோன்னா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு குறையிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. அதுதான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இங்கே இருக்கீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் மூலிமா பல பேர் வந்து வராங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு தெரியாத ஒரு சில பேருக்கு இந்த டேலண்ட்ஸ்லாம் இருக்கும், அவங்களாம் இந்த மாதிரி ஃபீல்டுக்கெலாம் வரலாம், இந்த துறையில் வந்து ஒரு புதுசாக வந்து டிரான்ஸ்ஜெண்டராக வந்து ஒருத்தங்க வராங்க அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருநங்கைகளாகட்டும் திருநம்பிகள் ஆகட்டும் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல அவங்களுக்கு புறக்கணிப்புகள் தான் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கிடையாது, நிறைய டேலண்ட்ஸ் ரிசர்வேஷன் கிடையாது. அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி சொசைட்டி அவங்களுடைய தெர் இஸ் நோ எனி ஆப்ஷன் ஃபார் தேர் லைவ்லிவுட்ஸ். அப்போ அவங்களுடைய கடைசியாக இருக்கிற ஒரு லைவ்லிவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்ஷனாக அவங்களுடைய செக்ஸுவல் ஒர்க்ஸும் அண்ட் பெக்கிங் ஒர்க்ஸும் தான் இருக்குது. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ ரிசர்வேஷனும் கிடையாது. ஆனால் நிறைய திருநங்கைகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, தங்களுடைய சொந்த திறமைகளான பாடுறது ஆடுறது நிறைய பேசுறது பேச்சு திறமை இதெல்லாம் வச்சு தான் நிறைய பேர் இன்றைக்கும் அந்த உலகத்தில் வந்து சர்வை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் அவங்களுக்கு வேணும். நிறைய பேர் நிறைய படிச்சிருக்காங்க, டாக்டர் ஜென்சி மாதிரி நிறைய பேர் படிக்கணும் படிச்சும் இருக்கிறாங்க, அந்த ஆர்வத்தோடும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இது எப்போ வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் அவங்கள ஊக்கப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் வந்து எனக்கு ஒரு லயலா காலேஜ் இப்போ ஒரு ப்ரொஃபஸராக ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஆனால் தமிழக அரசாங்கமும் இதில் தலையிட்டு எனக்கு வந்து ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் நிரந்தர பதவியை ஆங்கிலத்துறையில் வழங்கும் பொழுது தான் இந்த லட்சியம் வந்து நிறைவு பெறும். அப்போ தான் மக்கள் பார்க்குறவங்களுக்கும் சரி திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளும் கிடையாது, நார்மலான ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் பார்க்கும் பொழுது அந்த அவங்க படித்தாங்க லயலா காலேஜ் அங்கீகாரம் கொடுத்துச்சு, தமிழக அரசு வந்து அதை வந்து இன்னும் சிறப்பாக செஞ்சு அது ஒரு முழுமையடை செஞ்சுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இது சொசைட்டிக்கு ஏற்படுத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கொஞ்சம் இடத்துல தடை பண்ணுறவங்கலாம் அப்படியே நின்றுடாமல்
நம்மளும் டாக்டர் ஜென்சி மாதிரி படித்து நம்மளும் நம்மளுடைய முயற்சியில் கரெக்டாக இருந்தோன்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் இந்த சொசைட்டியில் கிடைக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய மக்களுக்கு ஏற்படும், இன்னும் பெருத்த மாற்றங்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்படும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களை மாதிரியே பல பேரை வந்து தமிழக அரசு நீங்கள் வச்ச கோரிக்கையை ஏற்று ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைலட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு போலீஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து ஐடியாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் நிச்சயமாக பெருசாக வந்து சாதிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.